Hello students, welcome to Hiba Max 11th Standard Maths Chapter 4 Exercise 4.1 fifth question எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். How many 3-digit numbers are there with 3 in the unit place? Question understand பண்ணுங்க. 3-digit number அப்போ 1s, 10s, 100 இதில் 3 unit place தான் 1s இடத்துல 3 வரணுமா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எத்தனை 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ஒன்று ரிப்பிட்டேஷனோட, இன்னொன்று வித்தவுட் ரிப்பிட்டேஷன். ஸோ வித் ரிப்பிட்டேஷனா என்ன, நம்ம யூஸ் பண்ண நம்பரே இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் ரிப்பிட்டேஷனா யூஸ் பண்ண நம்பரே இன்னொரு வாட்டி யூஸ் பண்ண முடியாது. கிளியரா? சொல்யூஷனில் பார்க்கலாமா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. ஃபஸ்ட்டு நான் வித் ரிப்பிட்டேஷன் எடுத்துக்கிறேன். வித் ரிப்பிட்டேஷன் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 3-digit நம்பர், 3-digit numbers கண்டுபிடிக்கணும். ஸோ 3-digit நம்பர்ஸ்னால 100, 10s, 1s, 10s, 100 தான் 3-digit இல்லையா. ஸோ கண்டிஷன் என்னன்னா 1s digitல 3 வந்துடணும். ஸோ 1s digitல 3 வருதுன்னா எனக்கு பாசிபிலிட்டி எவ்வளோ, ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், 1 தான் இங்கே வர முடியும். அண்ட் நமக்கு 0லேருந்து 9 வரைக்கும் பாசிபிள். அப்போ டோட்டலாக 10 digits இருக்குன்னு அர்த்தம். இந்த 10 digitல ஒரு டிஜிட் 1s பிளேஸில் வந்துருச்சு. இப்போ வித் ரிப்பிட்டேஷனால இங்கே வந்த நம்பரே இங்கே வரலாமா, இங்கே வந்த நம்பரே இங்கே வரலாம். ஸோ டோட்டலாக 10 பாசிபிள் வேஸ் இருக்கு 10ஸ்ல நான் நம்பர் எழுதுறதுக்கு. அடுத்து 100க்கு வரும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3-digitனால 0வை எக்ஸ்க்ளூட் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்க 0 அது 2-digit நம்பரா மாறிடும். அதனால இங்க டோட்டல் 1லேருந்து 9 வரைக்கும் தான் எடுத்துக்கணும். ஸோ 9 நம்பர்ஸ், 9 பாசிபிள் வேஸ் நமக்கு வரும். இப்போ இது எல்லாமே மல்டிபிள் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் 3-digit numbers is equal to 9 into 10 into 1 which is equal to 90. இதுதான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும். செகண்ட் சப்டிவிஷன் வித்தவுட் ரிப்பிட்டேஷன். வித்தவுட் ரிப்பிட்டேஷன் என்ன அர்த்தம், ஆல்ரெடி யூஸ் பண்ண நம்பரை திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அதே 3-digit நம்பர் தான். ஸோ 1s, 10s, 100 எழுதிக்கலாம். அண்ட் 1s இடத்துல 3 முதல்ல யூஸ் பண்ணிடுவோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் இப்போ 100th பிளேஸ் முதல்ல எடுத்துக்கலாம். இப்போ 100 பிளேஸில் ஆல்ரெடி 3 ஒன்று யூஸ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் 10, அதில் -1 பண்ணும்போது 9ன்னு மாறிடும். மறுபடியும் 100th பிளேஸில் 0 எக்ஸ்க்ளூட் பண்ணுவோமா, அப்போது 9லேருந்து -1 பண்ணணும் 8. ஸோ 100 digitல 100 பிளேஸில் 8 நம்பர்ஸ் பாசிபிள் இருக்கு. இப்போ வித்தவுட் ரிப்பிட்டேஷனால 1ஸ்ல ஆல்ரெடி ஒரு நம்பர் போயிடுச்சு, 100ல ஆல்ரெடி ஒரு நம்பர் போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வெறும் 8 தான் இருக்கும் இல்லையா. 10ல 2 நம்பர் போயிடுச்சுன்னா 8, அதுதான் 10s இடத்துலையும் வரும். சரிங்க, இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாலே போதுமா. டோட்டல் நம்பர் ஆஃப் 3-digit numbers is equal to 8 into 8 into 1, that is equal to 64. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த சம் பார்க்கலாம். 4.1ல 6th sum பாருங்க. How many numbers are there between 100 and 500 with the digits 0, 1, 2, 3, 4 and 5. ஸோ டோட்டலாக 6 digits இருக்கு இல்லையா, மொத்தம் 6 digits இருக்கு. அண்ட் நம்மளுக்கு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, 100லேருந்து 500க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100லேருந்து 500க்குள்ளே தான் நம்ம வேல்யூஸ் வரணும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் இங்கேயும் 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் அலவுட், அடுத்து ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் நாட் அலவுட். ரெண்டுமே போன சம்மில் நம்ம சால்வ் பண்ண மாதிரி தான். சொல்யூஷனில் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, 3-digit நம்பர்ஸ், 3-digit numbers between 100 and 500, இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்போ 100, 10, 1s, 10s, 100. 100th பிளேஸ் பார்த்தீங்கன்னா 100th பிளேஸில் 1ம் வரக்கூடாது 5ம் வரக்கூடாது சரிங்களா. 1 and 5 வரக்கூடாது. ஏன்னா பிட்வீன் அப்படின்னா
ஸோ இங்கே 1 எழுதிட்டோன்னா 0 0 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 100ன்னு வர வாய்ப்பு இருக்குது. அதனால 100ம் 500ம் எடுக்கக்கூடாது. அதனால 1லேருந்து 1 and 5 வந்து நம்ம எழுதக்கூடாது. இப்போ டோட்டலாக 6 டிஜிட் இருக்குன்னு சொன்னேன். 6 டிஜிட்டில் 2 டிஜிட்டை மைனஸ் பண்ணோன்னா 4. ஸோ 100th பிளேஸில் 4. இப்போ இங்கே 10th பிளேஸில் டோட்டல் 6. 100th பிளேஸில் எழுதுனதுமே நம்ம எழுதலாம் கரெக்டாக. ஏன்னா ரிப்பீட்டேஷன் வந்து அலவுடு. ரிப்பீட்டேஷன் வந்து அலவுடுனால இங்கே டோட்டல் 6 இதை எழுதிக்கலாம். அதே மாதிரி 1. ஸோ ரிப்பீட்டேஷன் அலவுட். ஸோ 100ல் எழுதுனதும் வரலாம், 10th எழுதுனதும் வரலாம். அதனால 6. இப்போ டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கலாமா? Total number of 3-digit number between 100 and 500 is equal to 4 into 6 into 6. 6 6 are 36 are 36 into 4. 6 4s are 24, balance 2 4 3s are 12 13 14 144. ஸோ டோட்டலாக 144 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து வித்தவுட் ரெப்பிட்டிஷன் பார்க்கலாம். வித்தவுட் ரெப்பிட்டிஷன். இப்போ வித்தவுட் ரெப்பிட்டிஷன் அப்படின்னா ஆல்ரெடி வந்த நம்பர் நம்ம எழுதக்கூடாது. 1s 10s 100. ஸோ ஃபஸ்ட்டு 100th பிளேஸ் எப்பவும் போல் 4ன்னு எழுதிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 and 5 எக்ஸ்க்ளூட் பண்ணோம். டோட்டல் 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. இப்போ அடுத்து 10th பிளேஸ் வரும்னு வைங்களேன். ஆல்ரெடி 100th பிளேஸில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை நம்ம இங்கே எடுக்கக்கூடாது. ஸோ டோட்டல் 6லேருந்து இங்கே ஏதோ ஒரு வேல்யூ நம்ம எழுதிட்டோம். அப்போ இது என்னென்னு எடுத்துக்கணும்? 5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து ஒன்ஸில் பாருங்கள். 400ல் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டோம், 10ஸில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக 6ல் 2 நம்பர் போனால் பேலன்ஸ் 4. அவ்வளோதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் 3-digit numbers between 100 and 500 is equal to 5 into 4 into 5. 4 into 5 into 4. So 4 5s are 20, 24s are 80. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் ரொம்ப ஈஸி தான். இதில் கால்குலேஷன்ஸ் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்றதுல தான் இருக்கு. 7th question எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். How many 3-digit odd numbers can be formed by using the digits 0, 1, 2, 3, 4, 5 if the repetition of digit is not allowed and the repetition of digits is allowed? ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ண அதே 3 டிஜிட் நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த வாட்டி ஆட் நம்பர்ஸ். ஸோ ஒரு கொஷினில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். சரிங்களா? இப்போ இந்த கொஷினில் ஆட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆட் நம்பர்ஸ் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வந்து 1 3 5ன்னு வரணும். ஆட் நம்பர்ஸில் முடியணும். அவ்வளோதான். இப்போ சொல்யூஷன் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிப்பிட்டிஷன் இஸ் நாட் அலவுடா? ஓகே. ஃபஸ்ட்டு ரிப்பிட்டிஷன் இஸ் not allowed. So repetition allow பண்ணாதது பார்க்கலாம். 3-digit number அப்போ 100 10 1ன்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க டிஜிட்டு 1 2 கொடுத்துருக்க டிஜிட்ஸ் என்னென்னா 0 1 2 3 4 5. இதில் ஆட் நம்பர்ஸ் என்னென்ன 1 3 5. அப்போ டோட்டலாக 3 நம்பர், அதாவது 3 டிஜிட்ஸ் இருக்குது. இந்த 3 டிஜிட்டில் ஏதாவது ஒரு டிஜிட் தான் ஒன்ஸில் வரணும். ஸோ இங்கே 3 ways வந்து முதல்ல நம்ம எழுதிடணும். சரிங்களா? அடுத்தது 100க்கு வாங்க. 100க்கு வரும்போது ஃபஸ்ட்டு 0 வரக்கூடாது. 0 எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஏன்னா 2 டிஜிட் நம்பராக மாறிடும். 0 எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டோமா? அண்ட் ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலவுட். அப்போ ஒன்ஸில் எழுதின ஏதோ ஒரு நம்பரையும் நான் எழுதக்கூடாது. ஸோ டோட்டலாக 6னா அதில் 2 நம்பரை கேன்சல் பண்ணிவிட்டு 4ன்னு எழுதிக்கணும். சரியா? இப்போ 10th பிளேஸும் பாருங்கள். ஆல்ரெடி ஒன்ஸ்லேயும் ஒரு நம்பர் எழுதிட்டேன், 100லேயும் ஒரு நம்பர் எழுதிட்டேன். அப்போ 10th எனக்கு மிச்சம் 4 தான் இருக்கும். 6ல் 2 நம்பர்ஸ் போச்சுன்னா 4 தான் இருக்கும். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் is equal to 4 into 3. 4 3s are 12. 12 4s are 48. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. செகண்ட் சப்டிவிஷன் வந்து ரிப்பிட்டிஷன் அலவுட். ரிப்பிட்டிஷன் இஸ்
allowed. Same 3-digit number, ones, tens, 100 எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல ஒன்ஸ் எழுதிடலாம், ஏன்னா ஆட் நம்பர் தான் வரணும். அப்போ 3 நம்பர் இருக்கு ஆட் நம்பர்ல, 1, 3, 5. ஸோ 3 எழுதிடலாம். இப்போ ரிப்பிட்டேஷன் அலவுட். அப்போ 100ல ஒன்ஸ்ல எழுதின நம்பரையும் நான் எழுதிக்கலாம், ஆனால் 100ல 0 மட்டும் வரக்கூடாது. அப்போ டோட்டல் 6 நம்பர்ஸ், அதில் ஒரு நம்பர் போனால் 5. ரிப்பிட்டேஷன் அலவுட், அதனால தான் 5 இல்லைன்னா 4 வரும். அடுத்து டென்ஸில் வந்து எனக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஸோ டோட்டலாக எத்தனை நம்பர் இருக்குது? 6. அந்த 6 அப்படியே எழுதிக்கலாம், ஏன்னா ரிப்பீட்டேஷன் பண்ணலாம் தானே, ஆல்ரெடி எழுதின நம்பர் நான் எழுதலாம், அதனால 100ல எழுதின நம்பரும் எழுதலாம். ஸோ ரிப்பீட்டேஷன் அலவுடுனால எனக்கு கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டுமே நான் எழுதிக்கலாம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுறதெல்லாம் நீங்கள் இப்படி வேணால் எழுதிக்கலாம், ஒரு ஸ்கூலில் டிஃப்ரெண்ட்டாக எழுதி போடுவாங்க. நீங்கள் கான்செப்ட் மட்டும் மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க, சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு 5 into 6 into 3. 5 6 are 30, 3 3s are 9, அந்த ஒரு 0 எழுதிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? சம் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.